ஹலோ ஆல், வெல்கம் டு ePrintOn. ePrintOnல டெலிகாலரா ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டோட வந்த உங்க எல்லாரையும் ePrintOn சார்பா நான் வெல்கம் பண்றேன். நம்ம ePrintOnோட இந்த ஒர்க் கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ உங்க வீட்ல இருந்தே நீங்க கன்வீனியன்ட்டா ஒர்க் பண்ண முடியும். உங்களால மாசம் 10,000 இருந்து 40,000 வரை இந்த ஒர்க்ல இருந்து சம்பாதிக்க முடியும். நம்ம ePrintOnல டெலிகாலரா நீங்க கஸ்டமர் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்ல எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஒர்க்க பண்றதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பா கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கணும். ஸோ நீங்க ePrintOnல டெலிகாலரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒர்க் ஃப்ளோவை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா வீடியோவோட எண்டு வரைக்கும் நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஜாபை பத்தின கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் பண்றதுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ePrintOn தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் பிரிண்டிங், டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நம்ம ePrintOnல ப்ரொஃபஷனலா டிசைனிங், பிரிண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கம்ப்ளீட்டா ஆன்லைன் ஆர்டர்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லா சர்வீசஸையும் நம்ம ePrintOnல ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ePrintOnோட சர்வீசஸான பிரிண்டிங், டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க 2020ல ஆன்லைன் சர்வீசஸா ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடியே 2013ல இருந்து 2020 வரைக்கும் ஆஃப்லைன்ல டிசைனிங் அண்ட் பிரிண்டிங் சர்வீசஸ் அப்படின்னு கடந்த 13 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம். நம்ம ePrintOnல நம்ம டிசைனிங் சர்வீசஸ், பிரிண்டிங் சர்வீசஸ், அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ePrintOnோட GST ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் மெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் தொடர்பான எல்லா டீடைல்ஸும் இங்க இருக்கு. நம்ம ePrintOnல பிரிண்டிங், டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு 3 விதமான சர்வீசஸை நாம பண்ணிட்டு இருக்கோம். பிரிண்டிங் சர்வீசஸ்ல ரோல் அப் ஸ்டாண்டி, பிசினஸ் கார்ட்ஸ், ஃபிளையர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், சர்டிபிகேட்ஸ், லெட்டர் ஹெட், என்வெலப் கவர், பில் புக், ஃபிளக்ஸ் பிரிண்டிங், ப்ரௌச்சர் பிரிண்டிங், சன் பேக் பிரிண்டிங், கேலண்டர் இன்விடேஷன்னு நிறைய பிரிண்டிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிசைனிங் சர்வீசஸை பொறுத்தவரை லோகோ டிசைனிங், சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ், ப்ராடக்ட் லேபிள் டிசைனிங், ஃபிளையர்ஸ் டிசைனிங், பேம்ப்ளெட், ப்ரௌச்சர்ஸ், மெனு கார்ட், வெப்சைட் பேனர் டிசைன், வெட்டிங் பேனர்ஸ்னு இன்னும் நிறைய டிசைனிங் சர்வீசஸை நாம கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸை பொறுத்தவரை ஃபேஸ்புக் ஆட் செட்டப், இன்ஸ்டாகிராம் ஆட் செட்டப், அதுக்கப்புறம் வீடியோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய சர்வீசஸை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா டெலிகாலரா உங்களோட ஜாபை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ePrintOnல எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கப்படுது, அது எப்படி டெலிவர் பண்ணப்படுது, அதுக்கு நடுவுல என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இங்க நடக்குது அப்படின்றதுக்கான ஒர்க் ஃப்ளோவை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நம்ம கம்பெனில ஆர்டர்ஸ் ஆன்லைன் மூலமா லீட்ஸா நமக்கு வரும். அதுக்கு பிறகு கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி சேல்ஸ் டீமுக்கு அது மூவ் ஆகும். அதை தொடர்ந்து கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டிசைனிங் பண்றதுக்கு டிசைனிங் டீம் கிட்ட அந்த ஆர்டர் பாஸ் ஆகும். ஒன்ஸ் கஸ்டமர் டிசைனை அக்செப்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் பிரிண்ட் பண்ணப்படும். பிரிண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை அதுக்கு பிறகு டிஸ்பாச் டீமுக்கு அனுப்புவோம். ஃபைனலா அது கஸ்டமருக்கு டெலிவர் செய்யப்படும். இப்படிதான் நம்மளோட ePrintOnல ஆர்டர்ஸ் எடுக்கப்பட்டு அது டெலிவர் செய்யப்படுது. வாங்க அடுத்ததா நீங்க டெலிகாலரா ePrintOnல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும், நீங்க எப்படி லீட்ஸை எடுக்கணும், கஸ்டமர்ஸை காண்டாக்ட் பண்ணணும், கஸ்டமர்ஸோட நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படி கைட் பண்ணணும், அதே மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்றதுல கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரியான அசிஸ்டன்ஸ் உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு டெலிகாலரா உங்களோட ஒர்க் ஃப்ளோவை இப்ப நாம டீடைலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க்கோட நேச்சர் எப்படி, இந்த ஒர்க்கை எப்படி பண்ணா உங்களால அதிக பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தியும் நாம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ePrintOnல ஜாயின் பண்ண முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி லீட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம பார்க்கலாம். ePrintOnல டெலிகாலரா ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு தனியாக ஒரு சில ஆக்சஸ் கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தி எப்படி கஸ்டமர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ePrintOnக்கு ஆர்டர்ஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆட்ஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆகி வரும். இதுக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லாகின் கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தி தான் நீங்க வாட்ஸ்அப் மூலமா கிளைண்ட் கிட்ட கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்தது ஒர்க் ஃப்ளோ லாகின். இதுல உங்களுக்கு வர்ற லீட்ஸை ஃபாலோ அப் பண்றதுக்கும் ஆர்டர்ஸை அப்டேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கான இண்டிவிஜுவல் கிரெடென்ஷியலும் கம்பெனில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் லிஸ்டும் அது கூட சேர்த்து
ப்ராடக்டோட சாம்பிள் ஃபோட்டோஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ மெயினாக டெலிகாலராக நீங்கள் கிளைண்ட்டு கூட கால் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான தனி ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நம்பர் கம்ப்ளீட்டாக கம்பெனியோட நேமில் இருக்கும். உங்கள் இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்ததாக கஸ்டமருக்கு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம www.eprinton.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாம். அடுத்ததா நீங்க பண்ண போற ப்ராசஸோட ஃப்ளோ சார்ட்டை பத்தி நாம பார்க்கலாம். முதல்ல நீங்க வாட்ஸ்அப் மூலமா லீட்ஸை எடுப்பீங்க. கஸ்டமர்ஸ் இப்ரிண்டானோட ஆடை ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ பார்த்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை வாட்ஸ்அப் மூலமா நமக்கு குவரியா அனுப்புவாங்க. ஒன்ஸ் வாட்ஸ்அப் மூலமா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரைஸ் லிஸ்ட்டை சென்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு கஸ்டமரோட நீடுக்கு ஏத்த மாதிரி சாம்பிளோட இமேஜஸையும் நீங்க அனுப்பணும். அதை தொடர்ந்து கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சாம்பிள் வீடியோவை நீங்க அனுப்பணும். அண்ட் தென் கஸ்டமருக்கு டைரக்டா கால் பண்ணி அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு கஸ்டமருக்கு தேவைப்படக்கூடிய சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கொட்டேஷனை அனுப்பணும். ஒன்ஸ் கஸ்டமர் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்மின் டீமுக்கு பேமெண்ட் அப்ரூவல் ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணணும். அட்மின் பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துட்டா அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணணும். ஆர்டரை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒர்க் ஃப்ளோ லாகின்ல அந்த ஆர்டரை அப்டேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க இப்ரிண்டானில் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து லைவாக வந்து லீட்ஸ் எடுக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் எப்படி அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இல்லை சிஸ்டத்தில் பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து நல்ல ஒரு கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நம்ம எப்படி லீட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் டு டேக் லீட்ஸ், சரிங்களா? ஸோ லீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சில ஆக்சஸ்லாம் தேவை. ஸோ அதுதான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் லாகின். ஸோ இந்த வாட்ஸ்அப் லாகின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கஸ்டமருக்கு சேட் பண்ணுறதுக்கு, கஸ்டமருக்கு தேவையான சாம்பிள்ஸ், ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே அனுப்புறதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ லாகின். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம எடுக்கிற லீட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து வர ஆர்டர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒர்க் ஃப்ளோ, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் என்னன்னா நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இமேஜாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சாம்பிள் இமேஜஸ். ஸோ அது எல்லாமே இந்த ஃபோல்டரில் ப்ரைஸ் லிஸ்ட்டில் உங்கள் ஃபோல்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆக்சஸ். ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்போம். ஸோ இது மூலயமா நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்கள் நம்பர் எதுவுமே வராது, கஸ்டமரோட, அதாவது கஸ்டமருக்கு நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் தான் ஷோ பண்ணும். ஸோ இதுக்கான ஆக்சஸ் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா eprinton.in நம்மளுடைய வெப்சைட்டு. ஸோ ஒன்ஸ் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டர் வந்து நம்ம சைட்லேருந்து புக் பண்ணி தரலாம். ஸோ அப்போ இந்த வெப்சைட் மூலமா தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்சஸுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட லாகின்ஸில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த ஆக்சஸ்ஸு அந்த யூசர் ஐடி நீங்கள் போட்டுட்டு ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய லாகினில் நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட லாகின்ல நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து வாட்ஸ்அப் சேட்டுக்கான லாகின் வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்த லாகின் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் சேட்டுக்கான லாகின் வந்து ஆக்சஸ் எனக்கு கிடச்சிருச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது லிங்க் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அந்த நேமோட கிளிக் பண்ணால் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஆக்சஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய லாகினை நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஒர்க் ஃப்ளோ லாகின் ஆக்சஸும் லாகின் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ப்ரைஸ் லிஸ்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வரும். நீங்கள் டேரெக்டாக இப்படிலாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. இங்கே மேலே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரோ பட்டன் பக்கத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆஸ் ஏ ஜிப் ஃபைல் இதுதான் டவுன்லோட் பண்ணோம். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் கொடுக்காதீங்க. ஸோ இந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆஸ் ஏ ஜிப் ஃபைலில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்.
ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பிரிண்டிங் ஃபைலோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, அதே போல் டிசைனிங்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, அப்புறம் கம்பெனியோட பேங்க் டீட்டெயில்ஸு. ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் இருக்காது, உள்ள சாம்பிள் இமேஜும் இருக்கும். ஸோ கஸ்டமரை கேட்பாங்க, நீங்கள் பண்ண சாம்பிள்ஸ் காட்டுங்க, ஸோ இருந்தால் அனுப்புங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறதுக்கான சாம்பிள்ஸும் இதில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன பிறகு இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்குது. ஸோ சில பேருக்கு ஜிப்பு ரேரு இதெல்லாம் தெரியாது. ஸோ ஒருவேளை உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஜிப் ஃபைல் இல்லை, அதாவது ஜிப் ஃபைல் இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ண முடியாது, சரிங்களா? அது இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம சிஸ்டத்தில் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்து WinRAR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் ஆன பிறகு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் சிம்பிள் தாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் கோட் இன்னும் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு WinRAR அப்படி டவுன்லோடுன்னு போடுங்க. ஸோ இங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதை டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 64 பிட் வேணும், 32. இது வந்து சிஸ்டத்தில் நீங்கள் ஓஎஸ் போட்டிருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் 64 இல்லை 32 அப்படின்றது. சிஸ்டத்தோட ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கும். இது பாருங்கள் 64 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ எனக்கு வேணால் இதுதான் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓகேவா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் வந்து டவுன்லோட் ஆனதுக்கு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு டவுன்லோடில் போயிட்டு என்னோட ஃபைலை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை எடுக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், கம்ப்யூட்டர் போகணும். ஸோ கம்ப்யூட்டர் போயிட்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் டவுன்லோடாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே ஜிப்பாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது ஜிப்பாக இருக்குது. எங்கள் இப்போ டைப் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், ஜிப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பட் இதை வந்து உங்களால் சென்ட் பண்ணலாம் முடியாது, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போயிட்டு இந்த ஜிப் ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் டு ப்ரைஸ் லிஸ்ட்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் விண்டோ வரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பழைய ஃபைலு, அதாவது இது வந்து நார்மல் ஃபோல்டருங்க, இது வந்து ஜிப் ஃபைலுங்க பாருங்கள். ஃபைல் ஃபோல்டருன்றது நார்மல், கம்ப்ரஸ்டு ஜிப்பு தான். ஸோ எல்லாம் ஒரு இதுவாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி கிளப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஜிப் ஃபைலு தேவையில்லை, அதனால அதை நான் டெல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இதில் 2 ஃபோல்டராக வரும். ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்குங்க. ஸோ இதில் வந்து பிரிண்டிங்கு, டிசைனிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, பேங்க் டீட்டெயில். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளோ சார்ட்டோட இதுவே, ஸோ அந்த பிடிஎஃப் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மூணாவது ஆக்சஸும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிங்களா? ஸோ இங்கேருந்து இந்த ஃபைலை, ஸோ இப்படி ஓப்பன் ஆகுதுல, 2 டைம் வந்து பாருங்க, ப்ரைஸ் லிஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சுல. இப்போ இந்த ஃபைலை மட்டும் கட் பண்ணிங்க. இதை கட் பண்ணிவிட்டு உங்களோட எப்பவுமே டவுன்லோட்லாம் வைக்காதீங்க, ஏன்னா எரேஸ் ஆகிடும், டெலிட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பவுமே உங்கள் சிஸ்டத்தில், லோக்கல் சிஸ்டத்தில் D:, E: ஏதோ ஒன்றுல நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து D: தான் கொடுக்குறேன். D: ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் நேம், இப்போ நான் வந்து ePrintOn அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு, ஸோ அதுக்குள்ளே இதை ப்ரைஸ் லிஸ்ட்டை கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட்லேருந்து இங்கே கட் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது, இந்த எம்டி ஃபோல்டர் தான் இருக்கும், சரிங்களா? இந்த எம்டி ஃபோல்டர் டவுன்லோட் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இப்போ D: ePrintOn நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட்டை போட்டாச்சு, சரிங்களா? இங்கே எல்லாமே லிஸ்ட் பண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ டீட்டெயில்டாக வச்சுக்கிட்டு லிஸ்ட்டாக காமிக்கும். ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து 3வது ஆக்சஸும் எடுத்துட்டோம். ஸோ 4வது ஆக்சஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு
இதுக்கான ஆப் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயல் பேட் வரும். ஸோ டயல் பேடை வந்து அது மூலயமா நீங்கள் வந்து கஸ்டமர் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது கால் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர்லாம் எதுவும் டிஸ்பிளே ஆகாது, ஆஃபீஸ் நம்பர் தான் கஸ்டமர் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து 4th ஒன்று. இது வந்து ஜஸ்ட் நம்ம சைட்டை ஆர்டர் புக் பண்ணும்போது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து லேண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மெகா வந்து அதாவது இதை டவுன்லோட் பண்ணது இந்த ஃபைலு. ஸோ இதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு, இதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்டராக்டிவ் ஒர்க் ஃப்ளோ, சரிங்களா, இது ரெண்டும் தேவை. ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூ ஃபோல்டர் கூட தேவையில்லை. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ப்ராசஸை நம்ம முடிச்சுட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப் லாகின் கிடச்சிருச்சு. ஸோ வாட்ஸ்அப்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இன்டராக்டிவ் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப். சரிங்களா? வாட்ஸ்அப் இது வந்து சாஃப்ட்வேரு. ஸோ இது சாஃப்ட்வேர் இருக்கிறது தான் எல்லாருமே உள்ளே ஒர்க் பண்ண முடியும். ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான். சரிங்களா? ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வர லீட்ஸ் எல்லாமே லேண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ யூன்றதுல என்ன இருக்குது? 0 அப்படின்னு இருக்குது. 0னா இப்போ நீங்கள் எந்த லீடுமே ஹேண்டில் பண்ணல, அதனால 0வாக இருக்குது. இப்போ இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணனா அன்அசைன்டு அப்படின்னு ஒரு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ண உடனே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ 11ன்றது ஒன்றும் இல்லைங்க, இப்போ எவ்வளோ லீட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது தான் 11. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் 1 minutes. இப்போ கரண்ட் டேட்டில் இப்போ வந்துருக்கு பாருங்கள். கரண்ட் டேட்டில் கரண்ட் டைமில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 14ஆம் தேதி 7:43 PM. இங்கேயும் பாருங்கள் டைம் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ வந்து அது இங்கேயே போட்டிருக்கோம் 1 minutes, 3 minutes, 11 minutes. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த லீட்ஸ் எல்லாம் இது இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே லீட்ஸ் தான். இது வந்து கஸ்டமரு அங்கே வாட்ஸ்அப்பில் நம்ம ஆடை பார்த்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். வாட்ஸ்அப் மூலிமா அவங்க நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா இங்கே வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு லீடு எடுக்க போகிறேன். ஸோ இந்த லீடு எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த லீட்ஸை நான் எடுக்க போகிறேன். இப்போ டோட்டலாக 12 இருக்கு அங்கே. ஸோ அதே அப்புறம் இங்கே அசைன் இருக்குது. சரிங்க? இந்த லீடு நான் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த லீடு எடுக்கணும். இந்த லீடு ஒரு அனலைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீடு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதுனா பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஏடின்னு போட்டாவே ஆடு மூலிமா ரன் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ஆடு பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து இந்த க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விபதிக்கு வர ஆடு. ஸோ டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ விபதிக்கு வர ஆடை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக என்ன பண்ணோம்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு லேண்ட் ஆகிடும். ஸோ அது மூலிமா வந்த லீட்ஸ் தான் இது. ஸோ வந்தவொடனே என்ன பண்ணுதுன்னா கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆட்டோமேஷன் கொடுக்குதுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆட்டோமேஷன் ரிப்ளை என்ன சொல்லுதுன்னா, வெல்கம் டு ePrintOn, ப்ளீஸ் சூஸ் ஏ ரெக்வயர்மெண்ட் ஃப்ரம் தி மெனு பிலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இங்கே ஒரு மெனு லிஸ்ட்டை நம்ம கொடுத்துருப்போம். நம்ம என்னென்ன சர்வீஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்லாம் லிஸ்ட் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்னா பிஸ்னஸ் கார்டு, விபதி கவர், ரோல் அப் ஸ்டாண்டி, ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அப்போ 10 ப்ராடக்ட் தான் கொடுக்க முடியும். அதனால் 10 ப்ராடக்ட் இருக்கும். அது இல்லாமல் சில ப்ராடக்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்போம். இது வாட்ஸ்அப் கஸ்டமருக்கு காமிக்கும். சரிங்களா? இந்த லிஸ்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, மெனு லிஸ்ட் போனோடனே மெனு லிஸ்ட்டில் வந்து விபதி கவர்ன்ட்டு செலக்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ விபதி கவர் செலக்ட் பண்ண பிறகு கஸ்டமருக்கு என்ன பண்ணுறதா திரும்ப வந்து இந்த பட்டன் வந்தால் என்ன சொல்லுங்கள், ஆட்டோமேஷனாக போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறதுனா நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டை கஸ்டமருக்கு கொடுத்துச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த லீடை எடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் லீட்ஸ் எடுக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்ஸ், இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்னோட நேமில் ஒரு டெம்ப்ளேட், ஸோ கோமதி, ஸோ இது மாதிரி உங்களுக்கும் டெம்ப்ளேட் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த டெம்ப்ளேட்டில் என்ன கொடுத்தா, ஐ எம் கோமதி, ப்ளீஸ் லெட் மீ நவ் இஃப் யூ ரெக்வயர் எனி அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதை ஜஸ்ட் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் தான் போக போகுது. சென்டு கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி போயிடும். கீழே பட்டன்ஸாக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே 12 லீடு இருந்ததுன்னா 1 கம்மியாகிடுச்சு.
அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் வந்து ஃபஸ்ட்டு அசைன் இருந்தது, இப்போ 9 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த நேம் கூட இங்கேருந்து போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க, இதெல்லாம் அசைன் இருக்குது, இப்போ 11 லீட் இருக்குது. இப்போ இந்த லீடு எங்கே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அசைன் ஆகிடுச்சு. ஸோ யூவில் போனீங்கன்னா அந்த லீட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பண்ணது இப்போ நம்ம டெம்ப்ளேட் அனுப்பிச்சோம்னா அந்த டெம்ப்ளேட் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது நம்ம பேரில் லீடு எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லீடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறது என்னன்னா அதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எங்கே போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணினா ஆட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட நேம் கேட்கும், அதுக்கப்புறம் கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும், என்ன ப்ராடக்ட் அவங்க என்கொயரி பண்ணியிருக்கான்னு கேட்கும். அதே போல் ஃபாலோஅப் ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸில் இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் திரும்ப வந்து இன்ட்ராக்ட் போகிறேன். இன்ட்ராக்ட்ன்றது தான் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு கஸ்டமரோட நேம் ஃபஸ்ட்டு தேவையா? ஸோ கஸ்டமர் நேம் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க நேம் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த நேம் அப்படியே கூட காப்பி பண்ணிங்க. ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். கஸ்டமர் நேமில் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு வாட்ஸ்அப் நம்பர் தேவை, இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் கஸ்டமரோட நம்பர். இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு 91 இல்லாமல் காப்பி பண்ணிக்கங்க, இல்லை இங்கே போட்டுவிட்டு டெலிட் பண்ணிக்கங்க 91. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட். ஸோ இந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் பார்த்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம விதிக்கார ஆடு பார்த்தா, அதாவது ஃபேஸ்புக் ஆட் பார்த்தா வந்து பார்த்துட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் மெனுஸில் போயிட்டு அவர் திரும்ப விபூதிக்கு அவர் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், விபூதிக்கு அவரோட ப்ராடக்ட். சரிங்களா? விபூதிக்கு அவரோட ப்ராடக்டில் விபூதிக்கு அவர்ன்ற டைப் பண்ணுறீங்க. சரி. ஸோ இப்போ கஸ்டமர் வந்து என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காரு, விபூதி கவர்னு கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்துட்டு விபூதி கவர்னு ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலோஅப் ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து நியூ. சரிங்களா? ஸோ அதனால் நியூன்னு வச்சுக்கோங்க. புது ஃபாலோஅப் அதனால் நியூன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லீட்ஸ் ஃப்ரம். லீடு வந்து எங்கேருந்து வந்தது, இது வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலிமா நம்ம பார்த்தோம்னா லிங்க் கிளிக் பண்ணி ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு காமிச்சது, ஃபேஸ்புக்லேருந்து வந்திருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபேஸ்புக்கு ஆட்ஸை நம்ம செட் பண்ணிக்கிறோம். இங்கே நோட்ஸில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவும் கொடுக்கல, எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எதுவும் கொடுக்கல. ஸோ அடுத்தது வந்து அசைன் டூ. இந்த அசைன் டூவில் உங்கள் பேர், இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தா உங்கள் பேர் உங்கள் லிஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் பேர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய பேரில் நான் வந்து அசைன் டூ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹேட்னு கொடுக்கணும். ஸோ ஹேடுன்னு கொடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மை ஃபாலோ. ஸோ மை ஃபாலோப்பில் போனோன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணது இங்கே லிஸ்ட் ஆகிருப்பாங்க இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணே இங்கே பாருங்கள், நம்ம ஆட் பண்ணது கஸ்டமர் நேம், வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்மளோட செக்லிஸ்ட், இது வந்து ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோவிலே. ஸோ என்ன பண்ணணுன்றது இங்கே இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம லீட் சேர்த்துட்டு ஒர்க் ஃப்ளோவில் ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டேட்டஸ் எதுவும் மாற்றலை. ஸோ இங்கே வந்து பிரிண்டிங் ப்ரைஸ் லிஸ்ட் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டு கஸ்டமருக்கு அனுப்பணும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து கஸ்டமருக்கு ப்ரைஸ் லிஸ்ட் சென்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்டில் போயிட்டு விபூதி கவர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். விபூதி கவரோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள், ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் விபூதி கவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இமேஜ் இருக்குது. இதை சென்ட் பண்ணோம்னா கஸ்டமருக்கு போயிடும். ஸோ இப்போது ஆல்ரெடி போயிடுச்சு, அதனால் திரும்ப நம்ம சென்ட் பண்ண வேணும். சரிங்களா? இப்போ நான் அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒர்க் ஃப்ளோ வரேன். ஸோ ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு இருக்குது, அதனால் நான் அனுப்பிச்ச மாதிரி டிக் பண்ணிடுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் இமேஜ் சென்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ சாம்பிள் இமேஜ் எப்படி சென்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து ஃபோல்டரில் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து லோக்கலில் கால் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இதில் பிரிண்டிங் போகும். பிரிண்டிங் போயிட்டு இதில் விபூதி கவர் என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து விபூதி கவர். நம்ம விபூதி கவரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 2 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அமைச்சிருக்கோம். அதே ப்ரைஸ் லிஸ்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பிரிண்டிங் ப்ரைஸ் லிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா டிசைன், அதை விபூதி கவர் டிசைன் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது தேவையில்ல. ஸோ இப்போ சாம்பிள்ஸ், இப்போ கஸ்டமருக்கு நம்ம சாம்பிள்ஸ் அனுப்பணும். இதுதான் வந்து ப்ராசஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் லிஸ்ட் சென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் இமேஜ் சென்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கஸ்டமருக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டை சென்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? சாரி, சாம்பிள்ஸை சென்ட் பண்ண போகிறேன். ஸோ சாம்பிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பண்ணது தான். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பண்ணது. இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம். சில மட்டும் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கஸ்டமருக்கு அனுப்பலாம் அப்படின்னு. இப்போது நான் கஸ்டமருக்கு நான் அனுப்ப போகிறேன். ஸோ இந்த சாம்பிள் அனுப்பணும்னா ஸோ அட்டாச்மெண்ட் பண்ணும்போது மினிமம் அதாவது மேக்ஸிமம் வந்து 5 தான் பண்ண முடியும் அட்டன் டைமில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு ஸோ இங்கே சேட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு ட்ராப் ஃபைல் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் 5க்கு மேலே 6 பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக 5 மட்டும் எடுத்துகிட்டு இன்னொன்று கேன்சல் பண்ணிவிடும். மேக்ஸிமம் 5 தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சென்டு கொடுத்தேன் அப்படின்னா கஸ்டமருக்கு அவர் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருப்பார். சரிங்களா? நம்ம இங்கே சாஃப்ட்வேரில் அமைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் தான் ரிசீவ் ஆகும். சரிங்களா? இப்போ கஸ்டமருக்கு இந்த சாம்பிள்ஸும் 5 சாம்பிள்ஸ் சென்ட் ஆகிடுச்சு. சரிங்க. இப்போ நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறது ட்ராக் பண்ணி போடுறேன். வேறு பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னொரு விதமாகவும் பண்ணலாம் அட்டாச்மெண்ட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த லொக்கேஷன் இருக்குன்னு கேட்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், லொக்கேஷன் வந்து இங்கே காப்பி பண்ணுறேன். ஏன்னா இங்கே தான் இருக்குல்லவா இந்த சாம்பிள்ஸ் எல்லாம். மேலே வந்து அட்ரஸ் பார் இருக்கும். இது வந்து ஃபைல் பார்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லொக்கேஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காப்பி பண்ண அந்த லொக்கேஷனை இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு என்டர். சரிங்களா? இல்லை ஓப்பன். ஸோ இப்போ நான் ஓப்பனே கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தா என்னாச்சு பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. அந்த இமேஜ் எல்லாம் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 5 இமேஜ் அனுப்பிச்சிட்டோமா. ஸோ ரிமைனிங் இன்னும் ஒரு 5 இருக்குது. ஸோ இப்போ நான் பண்ணுறேன், ரிமைனிங் இருக்குது 5த்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டேன் 5மே. ஸோ இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். திரும்ப என்ன ஆகுது, அப்லோடிங் ஃபைல். ஸோ அந்த 5 ஃபைலும் ரிமைனிங் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 5 ஃபைலுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜும் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ஸு, இமேஜ் முடிச்சாச்சு. அடுத்து சாம்பிள் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒர்க் ஃப்ளோவில் இங்கே போய்ட்டு சாம்பிள் சென்ட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு டிக்கு. ஸோ நம்ம இது ரெகுலராக பண்ணுவோம், டக்கு டக்கு பண்ணிடலாம். இப்போ புதுசாக பண்ணும்போது நம்ம பழகத்துக்கு வரும். ஸோ 1 by 1 பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சாம்பிள் வீடியோ சென்ட் பண்ணணும். ஸோ சாம்பிள் வீடியோ சென்ட் பண்ணால் என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் போங்க, youtube.com. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இந்த சர்ச் விண்டோவில் ePrintOn இது பண்ணுங்கள். ஸோ ePrintOn அப்படின்றது நம்ம சேனலு. ஸோ இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ ஸோ ஏதோ ஒன்றுக்கு கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஷார்ட்ஸில் கிளிக் பண்ணிடுறேன். இங்கே வந்து சர்ச் பட்டன் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சாம்பிள் வேணுமோ அதை டைப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், விபூதி கவரோட சாம்பிள்ஸ். சரிங்களா? விபூதி சாம்பிள் வீடியோ விபூதி கவர் நான் போடுறேன். சரிங்களா? இப்போ விபூதி கவரோட சாம்பிள்ஸ் இதில் வந்து சில டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கஸ்டமர் ஆர்ட் பேப்பர் கேட்குறாருன்னா ஆர்ட் பேப்பர் இதில் இருக்குது. ஸோ அதே போல் மேப் ரீத்தோ கேட்குறாருன்னா மேப் ரீத்தோ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ மேப் ரீத்தோ ஃபஸ்ட்டு அனுப்புவேன். ஸோ இந்த 3 பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க் வரும். அதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இங்கே போயிட்டு கஸ்டமருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம இமேஜ் அட்டாச்மெண்ட் பண்ணோம், ட்ராப் பண்ணி பண்ணோம். இப்போ கஸ்டமர் ரிப்ளை பண்ணுறோம். ரிப்ளைனா இது வந்து இந்த லிங்க் அனுப்புகிறோம். சரிங்களா? ஸோ இது ரிப்ளையில் இங்கே போயிட்டு சென்ட் கொடுக்கணும். சரிங்களா? அந்த ரிப்ளை ஸோ இதெல்லாம் சேட் பண்ணோட இங்கே தான் ரிப்ளையில் போகணும். ஸோ இப்படி ரிப்ளையில் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருக்கு போகும். இது இங்கே பண்ணுறது எங்கே போகும், கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போகும்.
இப்போ லிங்க் அனுப்பிச்சிட்டேன், இந்த ப்ராடக்ட் வருது சரிங்களா. ஸோ இன்னும் என்ன வரும், இந்த ப்ராடக்ட் வருதும் லிங்க் வரணும் நான் அனுப்பிச்சிடுறேன். ஸோ கஸ்டமர் ஒன்ஸ் பார்க்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ராக்ட் போகிறேன், லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு, இந்த ரிப்ளேயில் போகிறேன். ஸோ இதை ஸோ ரெண்டுக்குமே அனுப்பிச்சாச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3வது ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. சாம்பிள் வீடியோவும் கஸ்டமருக்கு அனுப்பிச்சாச்சு. இல்லை பேசிக்க எனக்கு இதுதான் வேணும்னு கஸ்டமருக்கு பேசிக்கிறேன், திரும்ப அனுப்பலாம் சரிங்களா. இப்போ 3வது ஸ்டெப்பும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கால் டு கஸ்டமர். ஸோ இப்போ நான் கஸ்டமருக்கு கால் பண்ணணும் சரிங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதை ஆக்சஸ் கொடுத்துருவோம், அது மூலிமா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இங்கே இருப்பாரு. ஸோ இதுதான் கஸ்டமர்கிட்ட நம்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லாகின் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், என்னோடய ஆப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா. லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு டயல் பண்ணுறேன் கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமருக்கு கால் வந்து ரிங்கு போகுதுங்க. ஹலோ சார், வணக்கம் சார், இபிரிண்டான்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், விபதி காருக்காக என்கொயரி பண்ணியிருந்தீங்க சார். காலில் கால் பண்ணுறீங்களா சார்? ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இப்போ நான் கஸ்டமருக்கு பேசினேன். ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் நான் காலில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே நோட்ஸ், இந்த நோட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நோட்ஸ் பண்ணி வைக்கிறது தான். இது கஸ்டமருக்கு போகாது. இப்போ வந்து கஸ்டமர் ஸோ கால் பேக் வந்து டுமாரோ நான் போடுறேன் சரிங்களா. கால் பேக் டுமாரோ வரும். கஸ்டமருக்கு நம்ம திரும்ப நாளைக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ அதனால தான் கால் பேக் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸில் போட்டுறேன். இந்த நோட்ஸில் போட்டால் என்ன ஆகும், நம்ம இன்டர்னலாக இந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். அதுக்காக தான் இதை வந்து இன்டர்னலாக போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லீடு வந்து என்ன பண்ணுவோம், இதில் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டேன் சரிங்களா. கால் டு கஸ்டமருக்கு முடிச்சிட்டேன், பட் இருந்தாலும் ரீகால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நோட்ஸில் வந்து ஸோ எப்போ கால் பண்ணணும் அப்படின்றது டுமாரோ அப்படின்ற மாதிரி போட்டேன். ஸோ டுமாரோ மார்னிங். ஸோ கஸ்டமர் வந்து மார்னிங் தான் கேட்டிருந்தாரு. ஸோ டுமாரோ மார்னிங் சரிங்களா. ஸோ டுமாரோ மார்னிங். இப்போ இது வந்து ஃபாலோ போகிற ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ கஸ்டமர் வந்து ஸோ நாளைக்கு கால் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போது என்ன பண்ணணும்னா நீட் டு காலில் தான் வைக்கணும். ஸோ திரும்ப நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீட் டு கால்ன்ற செட்டப்பை வச்சுக்கணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. நியூ, ரெடி டு பே, பேமெண்ட் ரிசீவ்டு, ஸோ கன்வெர்டட் ஜாப், ஸோ இது நிறையா இருக்குது. ஸோ எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நீட் டு கால் நாளைக்கு வந்து நம்ம பண்ணணும், அதை தான் நோட்ஸில் வந்து நோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ராசஸ் முடிச்சிருக்கிறதுனால ஸோ ரிமைனிங் ப்ராசஸ்லாம் அவர் கஸ்டமர் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் பண்ணோடனே ஒர்க் ஃப்ளோவில் என்ன ஆகும்னா, ஸோ இது அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே லோட் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஒன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் திரும்ப மை ஃபாலோஅப்பில் போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹாலில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் மை ஃபாலோஅப்பில் போயிட்டு ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அப்டேட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கஸ்டமர் தான். ஸோ நீட் டு கால்ன்ற செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து இப்போ நீட் டு கால்லாம் எதெல்லாம் வச்சுருக்கணும் அதை வந்து கால் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீட் டு கால் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பாருங்கள், இது நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை செட் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் மறுநாள் வந்து சரிங்களா. அதுக்காக தான் இதையும் செட் பண்ணுறோம் சரியா. ஸோ ஓகே, இப்போ இந்த லீடை இதால் நம்ம இப்போ முடிச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு லீடு எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லீடு இருக்கு பாருங்கள், இங்கே வந்து இந்த சேட்டை
க்ளோஸ் பண்ணணும். அதாவது க்ளோஸ் சேட், இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து போயிடும். சரிங்களா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணோடனே இங்கேருந்து போயிடுச்சா, இப்போ 0 ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இங்கேருந்து போனதை நம்ம எப்படி திரும்ப கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு சேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஓப்பனில் 0 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் க்ளோஸில் போகிறேன். க்ளோஸில் போனால் நம்ம பண்ண சேட்டு, க்ளோஸ் பண்ண சேட் அங்கே இருக்கப்பா. ஸோ க்ளோஸில் போனோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ண சேட் இங்கே இருக்குது. திரும்ப நம்ம ரிப்ளை பண்ணோம்னா திரும்ப சேட் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம ரிப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ ஒருவேளை கஸ்டமர் ரிப்ளை பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் ரிப்ளை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனில் வந்துடும். இப்போ நான் வந்து திரும்ப என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் சேட்டுக்கு போயிடுறேன். ஓப்பன் வச்சுட்டு ரிப்ளை கொடுத்தோன்னா ஓப்பனில் 0 ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமர் ரிப்ளை பண்ணார்னா இங்கே ஓப்பனில் வந்துடும் அந்த சேட்டு. திரும்ப நம்ம ரிப்ளை கஸ்டமருக்கு என்ன தேவையை கொடுத்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நிறைய சேட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாது. ஸோ ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து லீட்ஸ் எடுக்கணும், அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நிறைய லீட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு லீட் எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு லீட் எடுத்தோம். ஸோ அந்த லீட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டமர் வந்து நாளைக்கு பண்ண சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு இது நெக்ஸ்ட் லீட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்ட்ராக்ட் இது வாட்ஸ்அப் வந்து இதுதான். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 0 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் புது லீட் எடுக்கிறேன். புது லீட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஏரோ பட்டனில் கிளிக் பண்ணணும். அன்அசைன்ன்ற ஃபோல்டரை இதை கிளிக் பண்ணணும். ஸோ அன்அசைன்டுனா என்னென்னா யாரும் எடுக்காத லீட்ஸ் தான் அங்கே இருக்கும். சரிங்களா? அதுதான் அன்அசைன்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு லீட் எடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு ரேண்டமாக ஒரு லீட் எடுக்கலாம். ஓகே. ஸோ நான் லீட் பார்க்குறேன். சரி, ஓகே, இந்த லீடு எடுத்துக்கலாம். இந்த லீடு வந்து கஸ்டமர் ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து டேரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த லீடை இப்போ நினைக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம ஆட் மூலியமாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த லீடு அப்படி எடுத்தோம். இப்போ வந்து டேரெக்டாக வந்த லீடு எப்படி பார்க்குறது? ஸோ டேரெக்டாக இது எப்படி வந்திருக்குன்னா, ஒன்று யூடியூப் வீடியோ பார்த்துருப்பாங்க, இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கஸ்டமர் வந்து ஹாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாஃப்ட்வேர் வந்து வெல்கம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து மெனு லிஸ்ட் இருக்கோ அதில் வந்து விபூதிகார் அப்படின்னு சொல்லிட்டு விபூதிகார்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ விபூதிகாரோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லீட்ஸ் எடுக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா அசைன் இருக்கா. ஸோ யார் பேரில் அசைன் ஆகணும், இங்கே அசைன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்து 31 லீட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து லீட்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு ஸோ கோமதி இப்போ உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கணும். அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணோடனே என்னோடய பேருக்கு இது அசைன் ஆகிடுச்சு. அதே போல் 31 1 ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது அசைன் ஆகணும்னா நம்ம யூவில் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த லீடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம ஒர்க் ஃப்ளோவில் வந்து இப்போது அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா கஸ்டமரோட நேம் தேவைப்பா. ஸோ ஒர்க் ஃப்ளோவில் நான் ஆட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஆட் ஃபாலோ. ஸோ இப்போ ஆட் ஃபாலோ போயிட்டேன். இப்போ கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் யுவர் நேம், ப்ளீஸ் ஸோ கால் பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் கால் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் யுவர் நேம் கேட்குறோம். ஸோ நேம் வந்து கோபிநாத். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு நேம் கிடச்சிச்சு. ஸோ நேம் கிடச்சோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோப்பில் நேமை ஃபஸ்ட் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் நம்பர். ஸோ கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குல்ல, இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ இந்த நம்பரை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த 91 மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காரு அப்படின்னா விபூதி கவர். ஸோ கஸ்டமர் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ கஸ்டமர் வேணால் ரிப்ளை ஒன்றா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ரிப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து இந்த கஸ்டமர் வந்து விபூதி கவர் கேட்டுருக்கிறது. ஸோ என்ன ப்ராடக்ட்டோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லீட்ஸ் ஸ்டாட்டஸ் வந்து நியூ. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு லீட்ஸ் ஃப்ரம் வந்து
இந்த லீட்ஸ் வந்து நீங்கள் யூடியூப் ஆட்ஸே போட்டுங்க, அப்படி இல்லைன்னா கூகுள் ஆட்ஸ் போட்டுங்க. சரிங்களா? ஸோ நோட்ஸில் வந்து இப்போதைக்கு நம்ம எது கொடுக்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசைனில் வந்து என்ன பண்ணணும், உங்கள் பேருக்கு எப்பவுமே அசைன் பண்ணணும். ஸோ உங்கள் பேர் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போது என்னோடய பேருக்கு நான் வந்து அசைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆட். சரிங்களா? ஸோ ஆட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆட் பண்ணோடனே என்னாச்சு, இந்த லீடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த லீடை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட்டு எடிட் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கஸ்டமர் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் லிஸ்ட் போயிடுச்சு. எவ்வளோ போகல அப்படின்னா நம்ம திரும்ப சென்ட் பண்ணலாம். கஸ்டமர் திரும்ப கேட்டாலும் சென்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ அந்த கஸ்டமர் சைடில் கால் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமர் தேவையான சாம்பிள்ஸ்லாம் அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைஸ் லிஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சாம்பிள் சென்ட் இமேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு பிரிண்டிங் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே விபூதி கவர், இதில் போய்ட்டு சாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து சாம்பிள்ஸ் வந்து ஒரு 5 வந்து ட்ராக் பண்ணி ஒரு நிமிஷம். ஸோ இந்த ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இந்த விண்டோ கரண்ட் விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப 5 இமேஜை ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராப் ஃபைல் சேர்னு வரும். ஸோ அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் சென்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 இமேஜ் வந்து அனுப்புகிறேன். இந்த 5 செலக்ட் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைலும் நான் வந்து இப்போ அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ கஸ்டமருக்கு இது நம்ம அனுப்பிச்சாச்சு. அதேபோல் கஸ்டமர் வந்து பார்த்துட்டாரா இல்லையான்றதை பார்க்கணுன்னா இங்கே வந்து க்ரீன் அதாவது ப்ளூ கலரில் வந்து பாருங்க. அப்படி வந்தாவே கஸ்டமர் பார்த்துட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை ப்ளூ வராமல் ரெண்டும் நார்மலான கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கஸ்டமர் பார்க்கலான்னு அர்த்தம். சரிங்க, இப்போ பார்த்துட்டாரு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 2வது ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஸோ 3வது வீடியோ வந்து அனுப்பணும் கஸ்டமருக்கு. ஸோ வீடியோ அனுப்பணும்னா என்ன பண்ணலாம், ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஓப்பன் ஆல்ரெடி வச்சுருக்கோம்வா. ஸோ அந்த இதில் போயிட்டு இப்போ விபூதிகள் தான் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதனால் விபூதிகள் தான் வீடியோ லிங்க் ஸோ சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார் போட்டோம். ஸோ கஸ்டமர் சைடில் சரி ஓகே. ஓ அவரே கேட்டார் பாருங்கள், வீடியோ கேட்டார். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், லிங்கை காப்பி பண்ணி வச்சுருவா அந்த லிங்கை. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வேறு என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சென்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து வீடியோ டிக்கும் போட்டுருங்க சென்ட் பண்ணால். ஸோ கஸ்டமர் சைடில் எதனா ரிப்ளை வருமா, ஸோ கால் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கால் பண்ணணும். சரிங்களா? ஸோ கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம காலிங் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னாலும் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறப்போ நான் 630123056. ஓகே, இப்போ வந்து நான் கால் பண்ணுறேன் கஸ்டமருக்கு.
ஹலோ சார், இ பிரிண்டாலேருந்து கால் பண்ணுறது. இப்போ விபூதி கவருக்காக என்கொயரி பண்ணியிருந்தீங்களே. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ கவர் சார் வேணும்? சரிங்க சார், மேப்லித்தோ பேப்பரில் வேணும். உங்களுக்கு எவ்வளோ கவர் வேணுங்க? 4000 எவ்வளோ கவர் வேணுங்க சார்? சரிங்க சரிங்க. நீங்கள் டிசைன் வச்சுருக்கீங்களா? டிசைன் பண்ணணுமா சார்? சரிங்க சார், டிசைன் சார்ஜ் அடிஷ்னலாக வரும். இப்போ பேசிக் டிசைன் போனீங்கன்னா 399 வருங்க சார். இதே ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா 699 வரும். ப்ரீமியம் போனீங்கன்னா 1200 வருங்க சார். ஸோ பேசிக் போனீங்கன்னா ஒரு சாம்பிள் இமேஜ் கொடுப்போம். அதே போல் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா ரெண்டு சாம்பிள்ஸ் கொடுப்போம். ப்ரீமியம் போனீங்கன்னா 3 சாம்பிள்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு பேசிக் வேணுமா ஸ்டாண்டர்ட் வேணுமா சார்? சரிங்க சரிங்க சார். சரிங்க சார், இப்போ நான் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புகிறேன். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு பேங்க் டீட்டெயில் அனுப்பிச்சுட்றோம் சார். பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புறீங்களா? சரிங்க சார் சரிங்க சார். ரைட் சார், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிச்சாச்சு. ஸோ விபூதிக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் திரும்ப அனுப்பிச்சிருக்காங்களா? இப்போ கொட்டேஷன் கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. விபூதி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் கொடுக்கணும். கொட்டேஷன் கொடுக்கும்போது விபூதி கவர் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4000 குவான்டிட்டி கேட்டாருங்களா? அதே போல் மேப்லித்தோ பேப்பரே ஓகே அப்படின்ட்டார். மேப்லித்தோ பேப்பரு இதுக்கு பேசிக் டிசைன். இப்போ வந்து கஸ்டமருக்கு பேசிக் டிசைனே போதும் அப்படின்ட்டு பேசிக் டிசைன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ? ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டை பாருங்கள். ஸோ விபூதிக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குங்களா? இதில் வந்து மேப்லித்தோ வந்து 2450ங்க. ஸோ இப்போ நான் கால்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து 2450 ப்ளஸ் 399 சரிங்களா? கொடுத்துட்டு பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ப்ரைஸை நான் போடுறேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து போட்டாச்சு. ஸோ கஸ்டமருக்கு கொட்டேஷனாக கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் டீட்டெயில் அனுப்பலாமா? ஸோ பேங்க் டீட்டெயில்னா அட்வான்ஸ், ஸோ கஸ்டமர் சைடில் அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இல்லை டிசைன் சார்ஜ் மட்டும் போடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேங்க் டீட்டெயில் அனுப்ப போகிறேன். ஸோ பேங்க் டீட்டெயில் அனுப்பிச்சாச்சு. கஸ்டமர் பேமெண்ட் போடுறாருன்னு வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சைடில் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்றது பாருங்கள். கொட்டேஷன் கொடுத்து கஸ்டமர் கால் பண்ணியாச்சு. ஸோ சென்ட் கொட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போ கஸ்டமர் சைட்லேருந்து பேமெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ பேமெண்ட் ரிக்வஸ்ட் மட்டும் அட்மினுக்கு நம்ம கேட்போம். ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து பேமெண்ட் தான் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கஸ்டமர் வந்து இப்போ பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஐ வில் பே நவ் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இப்போ போட்டுருவாங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸு அந்த மாதிரி கூட ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போ கஸ்டமர் பேமெண்ட் போடுறதுக்குலாம் சில ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து
உங்கள் நேம் வைஸும் இருக்கும், அதே போல் வந்து ப்ராடக்ட் வைஸ் இருக்கும். விபூதிக்கரோட சைஸ் கேட்டாங்க அப்படின்னா அது கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, விபூதி கவரோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, ஸோ அதாவது பேமெண்ட் லிங்க், அதாவது ஆட்ஸ் மேனேஜர் இருக்குல்லவா. ஸோ இது வந்து ஃபேஸ்புக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கஸ்டமர் கொடுக்குற ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுக்குறோம். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50% பேமெண்ட் கேட்கலாம். அதே போல் டிசைனிங் மட்டும் வேணுனாலும் ஃபஸ்ட்டு டிசைன் பே பண்ண சொல்லலாம். ஒரு சில கஸ்டமர் வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கிறேன், அது ஒரு பேலன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலர் நான் 50% போடுறேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஃபுல்லாகவும் போடுவாங்க. ஸோ கஸ்டமர் டிஃபென்ஸ். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இப்போ நம்ம டிசைன் சார்ஜ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவர் எவ்வளோ போடுறோன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா கால் நாட் அட்டன். இப்போ ஒரு வேளை கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ணுறோம், பிக் பண்ணலை அப்படின்னா இந்த கால் நாட் அட்டன் அப்படின்ற டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் சைட்லேருந்து திரும்ப கால் மீன் அப்படின்றத கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோசியல் மீடியா போஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருக்குது இந்த டெம்ப்ளேட்டில். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நேம் தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் விசிட்டிங் கார்டு வேணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ ஆஃப்செட் கார்டு, டிஜிட்டல் கார்டு, 2 கார்டு. சரிங்களா? ஸோ இதில் இது வேணும் அனுப்பிச்சுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளையர் பேம்ப்ளெட் இருக்குல்லவா. ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. சரிங்களா? அதோட டிசைன் சார்ஜ். ஸோ படிச்சிங்கன்னா வந்து பாருங்கள், ப்ரைஸ் லிஸ்ட் ஃபார் ஃப்ளையர் பேம்ப்ளெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா டிசைனிங் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்டை இப்படி தான் யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ அடுத்தது அட்டாச்மெண்ட் இது பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்ஸில் வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ இந்த கஸ்டமரு என்ன பண்ணுறாரு, ரெடி டு பே. ஸோ அதனால் ரெடி டு பேன்றத அப்படின்னு நோட்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெடி டு பே அப்படின்னு போடலாம். அதே போல் ஒர்க் ஃப்ளோர் கூட இப்போ ஒரு அடுத்த லீடு போடலாம், இது வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து ரெடி டு பே வச்சுட்டு கூட ஒரு லீடை அப்டேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் கஸ்டமர் பேமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஓகே, கஸ்டமர் சைட்லேருந்து பேமெண்ட் போட்டிருக்காருங்க, 500 போட்டாரு. சரி, ரைட்டு, நல்லது. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் சைடில் போட்டுறாருவா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நம்மளோட அட்மினுக்கு இந்த பேமெண்ட் வந்துருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் போட்டு அமௌண்ட் மட்டும் போட்டு அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ அட்மின் சைடில் என்ன பண்ணுவோம்னா அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. நான் அட்மினுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் வெயிட். ஸோ கஸ்டமருக்கு வேணால் ரிப்ளை பண்ணிவிடுங்க, ப்ளீஸ் வெயிட் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ப்ளீஸ் வெயிட்னு. அதே போல் நான் வந்து இப்போ அட்மினுக்கு இந்த டீட்டெயில் அனுப்ப போகிறேன். ஓகே, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அட்மின்லேருந்து பேமெண்ட் ரிசீவ்னு வந்துச்சு. பாருங்கள், கேன்னு காமிச்சா இப்போ கோமதி. இப்போ அட்மினில் வந்து சூப்பர் அட்மின் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் அட்மின் இருக்கும். அது வந்து அட்மின். ஸோ அட்மின்லேருந்து பேமெண்ட் ரிசீவ்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் அனுப்பலாம் கஸ்டமருக்கு. இங்கே போயிட்டு பேமெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதை சென்ட் பண்ணும்போது கஸ்டமர் சைட்லேருந்து அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா கஸ்டமர் ஆன்லைனில் நம்பி போடுவாங்களா. ஸோ பேமெண்ட் பண்ணவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி போடுறது. ஸோ அதனால போட்டுட்டு ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணால் கஸ்டமர்கிட்ட அட்ரஸ் கேளுங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் வந்து உள்ளே வந்துடுச்சு. இப்போ அட்ரஸ் வேணும்னா அட்ரஸோட டெம்ப்ளேட் இங்கே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த ஆர்டர் வந்து நீட் டு பிளேஸ் ஆர்டர் போடும். ஸோ இப்போ நான் ஒர்க் ஃப்ளோவில் கூட போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக பண்ணது தானே. ஸோ நீட் டு பே, இது பேமெண்ட் வந்துடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்க, நீட் டு பே. ஸோ கஸ்டமர் ஒரு சில நேரத்தில் லேட்டாக அட்ரஸ் அனுப்புவாங்க. ஸோ அதனால் நான் நீட் டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஸ்டார்ட் சப்மிட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கு அடுத்த ஒர்க்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ கஸ்டமர் ஒன்ஸ் அட்ரஸ் டீட்டெயில் அனுப்பிச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ்னு போட்டாரு, ஓகே அப்படின்ற ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ அனுப்போன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ பேமெண்ட் வந்து வந்துடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கான அட்ரஸ்லாம் கேட்டிருக்கோம்.
ஸோ கஸ்டமர் சைடில் தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்ம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே பண்ணியிருக்காரு. திரும்ப அட்ரஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அட்ரஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை செக் பண்ணிங்க. நேமு, இமெயில் ஐடி தேவை, கான்டாக்ட் நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமரோட அட்ரஸ். ஸோ ஓகேவா, ஸோ இது கொடுத்துட்டாரா. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளேஸ் ஆர்டர், ஸோ கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ப்ளேஸ் ஆர்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து அட்ரஸ்லாம் வாங்கிட்டோம்லவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வெப்சைட்டை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி லான்ச் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் ஆர்டர் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டு கனெக்ட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா என்ன ப்ராடக்ட் வந்து அதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம், விபூதி கவர் 4000 காப்பி மேப்லி தோ பேப்பர் வித் பேசிக் டிசைன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெப்சைட் போயிட்டு இங்கே சர்ச் பார் இருக்குதோ அங்கே போயிட்டு விபூதி கவர் அது போட்டிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகுங்க. ஸோ இதில் வந்து இப்போ டிசைன், விபூதி கவர் டிசைனோட ப்ராடக்ட் தனியாக இருக்குது, பிரிண்டிங்கோட ப்ராடக்ட் தனியாக இருக்குது. இப்போ நம்ம டிசைனும் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நான் வந்து விபூதி கவரோட டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் விபூதி கவர் டிசைன்னு. இந்த ப்ராடக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டிஃபால்ட்டாக பேசிக் டிசைன். இப்போ கஸ்டமர் வந்து பேசிக் டிசைன் தான் புக் பண்ணியிருக்காரு. ஒரு வேளை ஸ்டாண்டர்ட் புக் பண்ணியிருந்தா ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பேசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கணும், ஜஸ்ட் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுங்க. ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ பேசிக் டிசைனோட சார்ஜ் 399. சின்ன பாயிண்ட் வேர்ல இருக்கும், அது இஷ்யூ கிடையாது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணலாம், பிரிண்டிங், விபூதி கவரில் பிரிண்டிங். இப்போ விபூதி அப்படின்னு டைப் பண்ணாலும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து விபூதி கவர் பிரிண்டிங் நான் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியே ஸோ இங்கே வந்து பேப்பருக்கு இருக்குல்ல. ஸோ 80 GSM ஆப்ளிக்கோ கஸ்டமர் வந்து 80 GSM பண்ணியிருக்காரு. அதுக்கு குவான்டிட்டி வந்து 4000. ஸோ டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதனால இங்கே எதுவும் பண்ணதில்லை. ஃபைல் அப்லோடு எதுவும் பண்ணதில்லைங்க. ஜஸ்ட் இந்த 3 ஆப்ஷன் தான். இது வந்து இப்போ ஒருவேளை பாண்ட் பேர் கேட்டால் பாண்ட் பேர் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டமர் மேப்லெட் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் மேப்லெட்டை தான் நான் வச்சுறேன். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் ஆட் டு கார்ட். ஸோ கொடுத்தவொடனே 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், விபூதி கவர் டிசைன் பேசிக்கு அப்படின்னு வந்துடுச்சு சிங்கிள் சைடாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி கவர் மேப்லி தோப்பப்போ 4000 காப்பி இதுவும் வந்துடுச்சுங்க. இதோட அமௌண்ட்டுங்க வந்துடுச்சு. இது வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. சரிங்களா. இது டோட்டல் பண்ணால் வித்தவுட் ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இங்கே தான் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 2849. இதுதான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ கரெக்டாக இருக்குது, எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில்லிங் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். இப்போ தான் நம்ம வந்து அட்ரஸ்லாம் வாங்கணும், அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வரணும். ஸோ பில்லிங் டீட்டெயில்ஸில் ஸோ அட்ரஸ் கொடுத்ததில் கோபிநாத்ன்றது நேம் எடுத்துக்கலாம். ஸோ பில்லிங் நேம் வந்து கோபிநாத் எடுத்துக்கலாம். ஒருவேளை கம்பெனி நேம் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ கோபிநாத் இது போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஒருவேளை கம்பெனி நேம் கொடுத்துருந்தா இங்கே கம்பெனி நேம் போடலாம். இப்போ வந்து கோபிநாத் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போச்சு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கொடுக்கலாம். நம்ம கேட்டோம், ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் அவர் கொடுக்கல. சரி, அதை நீங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அவர் கொடுக்கல. அதே போல் கம்பெனி நேம் வந்து இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, ஆப்ஷன் தான். சரிங்களா. ஸோ கம்பெனி நேமும் கொடுக்கல. இப்போ நம்ம வந்து 2 விஷயத்தை ஃபில் பண்ணி வச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காருங்க. இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பின்கோடுகளும் காப்பி பண்ணி தராங்க. ஸோ இந்த அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பின்கோடு வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு பின்கோடு இங்கே இருக்குதுங்களா, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பின்கோட் கரெக்டாக போடணும். ஏன்னா அந்த பின்கோடு பேஸ்ட் பண்ணி தான் கொரியர் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டி. ஸோ இப்போ நம்மளுக்கு சிட்டி கேட்குதுங்களா. ஸோ இதில் வந்து சிட்டின்னா சென்னை தானே. ஸோ கொடுத்தது இந்த கமா எடுத்துக்கங்க. ஸோ சிட்டியை இது போட்டுருங்க. அதே போல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டில் கேஸு அதெல்லாம் இன்னும் பார்த்துங்க, அந்த கமா இருக்குலாம். ஸோ மற்றபடி கரெக்டாக இருக்குது. இது மட்டும் சும்மா வந்து டைட்டில் எடுத்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரா, கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு
கஸ்டமரோட ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் பார்க்கும்போது கொஞ்சம் இதை மட்டும் பார்த்தீங்க, இந்த நம்பர் 2 நம்பர் சேமாக தான், பிரச்சனை கிடையாது. 2 இது வேறு அது வேறு இருந்தால் ஒர்க் ஃப்ளோ அப்டேட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணணும். ஆல்டர்னேட் நம்பர் இன்னொரு நம்பர் போட்டணும், அதை அப்டேட் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. ஸோ கஸ்டமர் சைடில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காரா? ஓகே, இப்போ இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காரு. இங்கே வந்து இமெயில் ஐடி போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா இந்த கஸ்டமருக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இவர் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் ட்ராக் ஆகும். ஸோ இவர் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துங்க. இங்கே வந்து நோட்ஸ் வந்து ஆர்டர் பை, ஏதாவது ஸ்பெஷலாக நோட்டு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் போடலாங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சைடில் ஆர்டர் பை கோமதி உங்கள் நேமை நீங்கள் போடலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே அகைன் வந்து ப்ராடக்ட் காமிக்கும். வேறு என்ன ப்ராடக்டை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ திரும்ப இந்த டோட்டல் மாதிரி அதை செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? டோட்டல் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக இங்கே வந்து என்னன்னா ஃபோன்பே பேமெண்ட் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இதில் டிக் பண்ணால் இது என்ன பண்ணணும்னா இப்போ பேமெண்ட் டேரெக்டாக கேட்கும். ஆல்ரெடி கஸ்டமர் நமக்கு பேமெண்ட் போட்டார். சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு பேமெண்ட்டுக்கு போட தேவையில்ல. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கியூஆர் எல்லாமே பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் டேரெக்டாக ஆன்லைன் ப்ளே பண்ணாங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ் போயிடும். அதுக்காக இதை வச்சிருக்கோம் டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம மேனுவலாக இப்போ ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க அதை என்ன பண்ணணும், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இப்போ டிக் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்காது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கேன். அட்ரஸ்லாம் நான் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து சேவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணாதீங்க, நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் பண்ணும்போது சேவ் பண்ணிங்கன்னா அதே டேட்டா உள்ள டூப்ளிகேட் பண்ணிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து சேவ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ இது முடித்தோடனே உங்களுக்கு ஆர்டர் ரெடி வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ப்ளேஸ் ஆர்டர், அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே ஓகே. இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆனோடனே இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். தேங்க்யூ, யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்டர் ஐடி வந்திருக்கும். சரிங்களா? அந்த ஆர்டர் ஐடி அவர் கொடுத்தது இல்லாமல் இங்கே வந்திருக்கும். ஸோ கீழே வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும், யூனிவர்சிட்டி டீட்டெயில் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணணும். ஒர்க் ஃப்ளோ அப்டேட் பண்ணோன்னா என்னென்னா ஆர்டர்ஸை அப்டேட் பண்ணணும். அதுதான் வந்து அப்டேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஆர்டர், இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோவில் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணணும் என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த ஒர்க் ஃப்ளோ போயிட்டு, ஸோ இங்கே போயிட்டு இந்த ஃபாலோ அப் இருக்குல்லவா, இந்த ஃபாலோ அப் என்ன பண்ணுங்கன்னா கன்வெர்டட் ஜாப்னு மாற்றுறீங்க. ஏன்னா அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதனால் கன்வெர்டட் ஜாப் அப்படி ஸ்டேட்டஸ் மாற்றிட்டு இந்த டிக் எல்லாம் இருக்குல்லவா இதை கொடுத்துட்டு லாஸ்ட் டிக்கும் கொடுத்துருங்க. சரிங்களா? லாஸ்ட்டும் அப்டேட் ஒர்க்ல ஃபாலோ அப்பும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஆட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆர்டரை ஃபாலோ அப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஃபாலோ அப்பில் இல்லை, ஆர்டர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அப்டேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஒன்று வந்துச்சுன்னா அது ஆர்டர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஓகே. நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஆட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே ஒரு புது ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டரை ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். சரிங்களா? இதில் வந்தோடனே இங்கே வந்து ஆர்டர் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் ஐடியை என்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆர்டர் ஐடியா என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது ஜாபோட டைட்டில் இல்லைன்னா கஸ்டமர் நேம். இப்போ உங்களுக்கு ஒரு சில ஜாப் டைட்டில் தெரியும், ஆனால் இந்த ஜாப் டைட்டில் டிசைனே பண்ணலோ அதனால் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, கஸ்டமர் நேமில் போட்டுருங்க. கோபினா ஸ்பேஸ் ஒன்றா இருக்கிறது கூட இப்போ இங்கே கோபிநாத்னு போட்டுருங்க. கோபிநாத் அப்படின்னு போட்டு வச்சு கஸ்டமர் நேமை. இப்போ இமெயில் ஐடி, கஸ்டமரோட இமெயில் ஐடி நமக்கு நல்லா தெரியும். ஸோ
இப்போ நான் வந்து இமெயில் ஐடி இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் இது எப்பவுமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் இங்கே வரணும். அதனால நான் வச்சுங்க. அடிஷனல் ஒரு நம்பர் கொடுத்தா ஆல்டர்னேட்டில் போட்டிருக்கேன். இப்போ கஸ்டமரோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் செக் பண்ண சொன்னேன். ஸோ இங்கே சேம் நம்பர் தானே, இது 2 சேம் வந்தால் ஓகே. ஒருவேளை சேம் நம்பராக இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் எது போட்டணும், அதுக்கப்புறம் வேறு நம்பர் மாதிரி அதை தூக்கி ஆல்டர்னேட். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். இப்போ தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஆல்டர்னேட் நம்பர் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா டிஸ்பேச் டேட். ஸோ விபூதி கவருக்கு எவ்வளோ நாள் டிஸ்பேச், ஸோ இங்கேயே போட்டிருக்கோம். ஸோ 4000 கவர் தான் புக் பண்ணார். இந்த 4000 இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 ஒர்க்கிங் டேஸு. இதே 1000 கவர் போனார் அப்படின்னா 5 to 25 ஒர்க்கிங் டேஸ். இப்போது 2 to 7 ஒர்க்கிங் டேஸ். ஸோ இந்த கவருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்னைக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும், டைம் இருக்குது, 24th செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அர்ஜென்ட் ஜாபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே என்னென்னா எக்ஸ்பிரஸ் ஜாப் அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் ரோல் அப் சென்ட்லாம் வந்து சேம் டேவை டிஸ்பேச் பண்ணுவோம். ஒரு சில ப்ராடக்ட் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஜாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி வர ஜாபை எக்ஸ்பிரஸ் வச்சிடும். சேம் டே டிஸ்பேச்ன்றது தான் எக்ஸ்பிரஸ். சரிங்களா? ஸோ அர்ஜென்ட் ஜாப்னா கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டு ஜாப் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்பிச்சிடணும். அர்ஜென்ட் அப்படின்றது அர்ஜென்ட் ஜாப். நார்மல் ஜாப்னா டியூ டேட் என்ன வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரொம்ப லேட்டாக அதாவது என்ன சொல்ல சீக்கிரமாக போடணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நார்மல் ஜாபாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஜாப் வந்து நார்மல் தான் இருக்கேன். ஏன்னா கஸ்டமர் எனக்கு எதுவும் அர்ஜென்ட்டில் எதுவும் சொல்லலை. அதனால் நார்மல் ஜாபாக பேசும்போது சொல்லிவிடுவாங்க நீங்கள் சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை அர்ஜென்ட் ஜாபாக வச்சுருங்க. ஒரு சில ஜாப் இன்றைக்கே நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் ஜாபாக வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து விபூதி கவர் தான் ப்ராடக்ட்டு. ஸோ அதை வந்து டைப் பண்ணால் நீங்கள் லிஸ்ட்டாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஒர்க். ஸோ டைப் ஆஃப் ஒர்க் என்னது, ஸோ இது வந்து எம்டி ஸ்டாண்டிங் கிடையாது, வெப் டிசைனிங் கிடையாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது, டிசைன் அண்ட் பிரிண்டிங். ஆமாம், இப்போ நம்ம டிசைனும் பண்ணோம் பிரிண்ட்டும் பண்ணணும். இந்த ஜாப் ஒருவேளை டிசைனிங் மட்டும் பண்ணால் டிசைனிங் வரணும். அதே எப்படி பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம், டிசைன் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரிண்டிங் வச்சுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிசைனும் பண்ணணும் பிரிண்ட்டும் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிச்சு. இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிங்க, இது எதுவும் நீங்கள் பண்ணுறதில்ல. அதே போல் இந்த பாக்ஸ் இருக்கணும், இதையும் ஸ்கிப் பண்ணிங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் ஸ்டேட்டஸ். இந்த டிசைனிங் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நீட் அப்படின்னு ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ நீட்னு போட்டிங்கன்னா நீட் டு செக் டிசைன் இருக்கும். அதே போல் நீட் டு அசைன் இருக்கும். ஸோ நீட் டு அசைன்னா என்னென்னா இது வந்து டிசைன் பண்ணுற ஒர்க்கு. ஸோ அதனால் நீங்கள் டிசைனருக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீட் டு அசைன். சரிங்களா? இதே நீட் டு செக் டிசைன்னா கஸ்டமர் சைடில் டிசைன் கொடுத்துட்டாங்க, அந்த டிசைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த ஜாப் என்ன கஸ்டமர் வந்து டிசைன் நம்மளை பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவோம், டிசைனர் அலோகேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நீட் டு அசைன். அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஸ்டேட்டஸ். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்டஸில் ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஒன்லி டிசைனிங். இப்போ ஒரு சில ஜாப் லோகோ மட்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்லி டிசைன் தான், அது பிரிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? லோகோ பிரிண்ட் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ லோகோ மட்டும் பண்ணுறோன்னா அது வந்து ஒன்லி டிசைன் இருக்கிறோம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படிங்க அப்படின்னா எட் டு கம்ப்ளீட் டிசைன். இப்போ என்னென்னா இந்த டிசைன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது இப்போ டிசைனர் வந்து டிசைன் பண்ணணும், அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் பிரிண்டிங் போகும். அதனால் என்ன பண்ணுறோம்னா டிசைன் எட் டு கம்ப்ளீட் டிசைன். இப்போ வரும் டிசைன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாப் டீட்டெயில். இந்த ஜாப் டீட்டெயிலாம் என்னென்னா நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம்னா அதுதான் ஜாப் டீட்டெயிலு. ஸோ அதை அப்படியே கூட காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் மறக்காமல் என்ன பண்ணுங்க, டோட்டல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டெல் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? மேப்பி பேப்பரு. ஸோ அதோட பார்த்துங்க ப்ராடக்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் எல்லாமே உள்ள டீமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் ப்ரைஸில் டோட்டல் அமௌண்ட் வந்து கட் பண்ணல, அதை போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணால் இங்கே போய்ட்டு இருக்கோம் டோட்டல் அமௌண்ட்டு வந்து பில் ஆகும். ஸோ இதை தடவை பார்த்துட்டு திரும்ப கூட அப்டேட் பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபுல் பேமெண்ட். ஒரு வேளை கஸ்டமர் ஃபுல்லாக 2849 ரூபாய்க்கு போட்டோன்னா ஃபுல் பேமெண்ட் வச்சு நீங்கள் இது பண்ணணும். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறோம், 500. எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணார், 500 பண்ணார். ஒன்று திரும்ப தடவை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கஸ்டமர் வந்து 500 பண்ணியிருக்காரா? ஓகே. ஸோ 500 பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அந்த 500 போடுறோம். இந்த 500 போட்டோன்னே கீழே பேலன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ஃபார்முலா
கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவோம். நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்ல. நீங்கள் 500 போட்டிங்கன்னா பேலன்ஸ் அவர் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது பேலன்ஸுங்க வந்துடும். ஸோ இப்போ இங்கே டேக்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டேக்ஸில் 100% பேமெண்ட் ஒரு இந்த கஸ்டமர் வந்து பேமெண்ட் 100% ஃபுல் பேமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 100% வைக்கணும். இப்போ பெண்டிங் பேமெண்ட், ஸோ இந்த கஸ்டமர் பெண்டிங் பேமெண்ட்டு. அதே போல் எக்ஸ்பிரஸ் ஜாப்னா இதை வச்சுக்கணும். இது வந்து எக்ஸ்பிரஸ் ஜாப் கிடையாது, அதனால் இந்த டேக் வைக்கணும். ஸோ இந்த ஜாப் இன்னும் ட்ராக்கிங் நம்பர்லாம் நீங்கள் எது பண்ணதில்லை, இதெல்லாம் டிஸ்பேச் பண்ணி டீமில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை வெரிஃபை ஒன்றா பண்ணிவிட்டு கூட செக் பண்ணிவிட்டு ஆட். ஸோ இப்போ வந்து ஆர்டரை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே மெனுவில் ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே வந்து மை ஆர்டர்ஸ். ஸோ இந்த மை ஆர்டர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர்ஸு இங்கே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணாலும் அந்த ஆர்டர் தான் இது. ஸோ இது வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கப்புறம் டீம்லாம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேக் கொடுத்த பாருங்க, இந்த பெண்டிங் பேமெண்ட்னா ரெட் கலர் வரும், இதே 100% பேமெண்ட்னா க்ரீன் கலர் வரும். ரெட்டுன்றது இங்கே அலர்ட். சரி, அதாவது வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கில் அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் இந்த சேட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த சேட்டை என்ன பண்ணுவாங்க, திரும்ப டிசைனருக்கு அசைன் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்க, அதனால் நீங்கள் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லீவுக்கு போயிடலாம். ஓகே, இதுக்குள்ள நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ePrintOnல எப்படி லீட்ஸ் எடுக்கிறது, எப்படி ஒர்க் ஃப்ளோர் அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுடைய சேலரியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ நம்ம போஸ்ட்டில் ஆல்ரெடி போட்டிருப்போம், நீங்கள் வந்து 10,000 40,000 வந்து உங்களுடைய சேலரி இருக்கும் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ePrintOn சேலரி ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேல்ஸை பேஸ் பண்ணி உங்கள் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிலோ 1,20,000 கீழே உங்களுடைய சேல் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 5,000 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சென்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800 வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,800. சரிங்களா? ஸோ உங்களுடைய சேல் வந்து பிலோ 1,20,000 கீழே இருந்துச்சுன்னா இந்த சேலரி வருங்க. ஸோ நீங்கள் வந்து சேல் வந்து இந்த மந்த்து ஸோ 1,20,000 மேலே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 8,000 இருக்கும். ப்ளஸ் இன்சென்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஒரு 1,50,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1,50,000 என்ன இன்சென்டிவ் அது ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன் 1,00,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 1,000 rupees இன்சென்டிவ் வரும். ஸோ இது டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 9,000 ஏர்ன் பண்ண முடியும். இதே நீங்கள் 2 lakhs மந்த்லி பண்ணுறீங்க, இந்த மந்த் நான் ஒரு 2 lakhs சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸாம்பிள் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2,000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது பேசிக்காக நீங்கள் வந்து இந்த 2 lakhsன்றது ஈஸியாகவே பண்ணலாம். நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். சரிங்களா? ஆல்ரெடி ஸ்டாஃப்ங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ, ஸோ உங்களுக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோவில் லைவாக இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ அவங்க எவ்வளோ பர் டே சேல்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களால எவ்வளோ டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு லைவாக வந்து ஒரு ரிப்போர்ட்டில் காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12,000 சேலரியும் ப்ளஸ் வந்து 3,000 rupees இன்சென்டிவ் சேர்த்திங்கன்னா 15,000 வந்து உங்களால் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். இதே 4 lakhs போகிறீங்க அப்படின்னா 14,000 சேலரியும், ஸோ இன்சென்டிவ் வந்து 4,000, மொத்தம் வந்து 18,000 வந்து மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களால் ஒரு 5 lakhs கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 16,000 வந்து சேலரி ஆகும், ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து 5,000 ஆகும், மொத்தம் 21,000 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 lakh ஒரு சேல் வந்து 6 lakh இருக்குது அப்படின்னா, ஸோ 20,000 சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 6,000. ஸோ டோட்டலாக 26,000 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து 8 lakhs பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 25,000 சேலரியும் 8,000 இன்சென்டிவும், ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 33,000 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஸோ உங்களோட சேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கும், ப்ளஸ் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா
10,000 இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நோட்ஸும் பார்த்துக்கலாம். இந்த நோட்ஸில் இன்சென்டிவ் 1% தரணும்னு சொல்லியிருக்கலாம். இந்த 1% இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிஎஸ்டி அண்ட் ஷிப்பிங் சார்ஜ். ஸோ ஜிஎஸ்டி அதாவது ஒரு 1,000 ருபீஸ் சேலோட அமௌண்ட் வச்சுங்களேன், அதில் ஜிஎஸ்டி வந்து லெஸ் பண்ணிவிடும், அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜும் லெஸ் பண்ணிவிடும். ஸோ மீதி இருக்கிற 800லேருந்து உங்களுக்கு 1% இன்சென்டிவ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் யுவர் மந்த்லி சேல்ஸ் ஆர் லெஸ் தென் 50,000, இப்போ உங்களால் அதாவது லெஸ் தென் 50,000 கீழே, அதாவது 50,000 கீழே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலரி பேக்கேஜ் வந்து சூட்டபிள் ஆகாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுவீங்கன்னா, ஸோ அதுக்கு பதிலாக இன்சென்டிவ் பேசிஸில் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் 50,000 பண்ண முடியல அப்படின்னா உங்களால், ஸோ உங்களுக்கு இந்த சேலரி வந்து உங்களுக்கு வராதுங்க. ஸோ உங்களுக்கு இன்சென்டிவ் பேசிஸ் வரும். இந்த இன்சென்டிவ் பேசிஸில் வந்து எப்படி அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை 4%. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 கீழே பண்ணுறீங்கன்னா ஒரு 40,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிவைட் பை 4%. உங்களோடது 2,000 ருபீஸ். ஸோ இப்படி தான் வரும். ஸோ இது வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க தான் இதெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ ஒரு சிலர் லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால தான் ஸோ அவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. ஸோ நல்லா சேல்ஸ் பண்ணுறவங்க, நல்லா எனக்கு நாலேஜ் இருக்குது, நல்லா கஸ்டமர் நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக 2 lakhsலேருந்து 5 lakhs 10 lakhs கூட பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக பண்ணுறவங்களே ஒரு ரிப்போர்ட் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாஃபோட லாகின்ல தான் இப்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது சரண்யா சப்போர்ட் அப்படின்ற ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம இதில் டீமில். ஸோ அவங்களோட லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேல்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு லாகின் வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே ரிப்போர்ட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த மந்த்து இப்போ இன்னைக்கு டேட்டில் பாருங்கள், 5/25 இந்த டேட் மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு. டுடே வந்து 57 லீட்ஸ் எடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3, இதில் கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1. கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ்னால் என்னென்னா கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ்னு வந்து. ஆனால் டோட்டல் சேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,327. சரிங்களா? ஸோ இதில் வந்து டோட்டலாக பண்ணியிருக்காங்க. இதில் ரிசீவ்ட் அமௌண்ட் இவ்வளோ. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு சேல் இது. இப்போ ஓவராலாக இந்த மந்த் எவ்வளோ பார்த்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வந்து சேல் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் டேட் இப்போ இந்த மந்த் 1ஆம் தேதி நான் கொடுத்துட்டு ஃபில்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபில்டர் கொடுத்தோன்னே வந்துச்சு பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த மந்தோட சேல் பார்த்தீங்க அப்படின்னா 1,96,595 வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த டோட்டல் தான் இங்கே காமிச்சிட்ருக்கு மந்த்லி சேல் அப்படின்னு. இது வந்து 2 days சேல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு கிராஃப் பார்க்கலாம். ஸோ வியூ கிராஃப். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் லீட்ஸு. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ லீட்ஸ் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இவ்வளோ லீட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். சரி, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் உள்ள லாகின் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ்னால் ஃபுல் பேமெண்ட் வந்துச்சு, அந்த ஆர்டர்ஸ் வந்து சொல்கிறது கன்ஃபார்ம் ஆர்டர்னு. ஸோ இதில் வந்து இதுதான் ஓவராலாக அவங்களோட சேல். சரிங்களா? ஓவராலாக டோட்டல் சேல் பார்த்தீங்கன்னா, ஸோ மே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6,715 ரூபா வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதே செகண்டில் பார்த்தீங்கன்னா 18,441 ரூபா சேல் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா மே 3rd ஸோ 9,334 ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து சண்டே லீவுங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி பார்த்தாலும் 5,000 மேலே தான் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இது சண்டே வந்து லீவ் ஹாலிடே. ஸோ அதே போல் இது இன்றைக்கி வந்து இந்த டேட்டு May 16 வந்து அவங்க லீவுங்க. ஆன்லைனில் ஒரு ஆர்டர் வந்து பே பண்ணிடுவாங்க. அதை அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சாலும் இந்த டே மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஸோ 5,000 கீழே இருக்குது. மீதி எல்லாமே 5,000 மேலே இருக்குது ஃபார் டே சேல். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4,650 இப்போ கீழே இருக்குங்களா. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா மண்டே இன்றைக்கி அதாவது சேல் இதில் கம்மியாக இருக்குது. ஆனால் மண்டே பார்த்தீங்கன்னா 17,000 அப்படியே ட்ரிப்பிள் ஆகிட்டாங்க ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு சேல் வந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போயே நல்ல ஒரு சேல் தான் வந்திருக்கு. இன்னைக்கு சேல் இருக்கும் பாருங்கள்.
மே 25 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சாவில் ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸுக்கு ஸோ இது வந்து சூட்டபிள் தான். முதல்ல மந்த்லி வந்து எனக்கு தெரிஞ்சால் 2,50,000 3 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு 3 lakhs பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்றது பாருங்கள். 3 lakhs பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா 15,000 வந்து earn பண்ண முடியும். இதே ஒருவேளை நீங்கள் வந்து 2 lakhs பண்ணுறீங்க அப்படின்னா 12,000 earn பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம 10,000லேருந்து 40,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லோ இருக்கிறது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 5,000 8,000 இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணும்போது எந்த ஸ்டாஃப் வந்து இப்போ என்னென்னா நிறைய ரீசன் வந்து கரண்ட் இல்லை, லேப்டாப் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணாமே சேலரி வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் யார் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சேலரி வரும்ன்ற கான்செப்ட்லேயும் பண்ணுறோம். அதே போல் நல்ல ஒரு சேல்ஸும் இங்கே வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த சேலரி ஸ்ட்ரக்சரை நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா வந்து சேல்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த சேலரி நல்லாவே வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் உங்கள் லிங்க் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேஜில் தான் லேண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து ஜாப் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஜாப் பிடிச்சிருக்கு, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மந்த்லி வந்து நல்ல ஒரு சேல்ஸு வந்து ஸோ நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் பண்ண முடியும் நீங்கள். அதே போல் உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் மஸ்ட் இருக்கும், தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் ஓரளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ அதர் லாங்குவேஜ் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதர் லாங்குவேஜ் தெரியும்னா டிக் பண்ணிக்கங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி டிக் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் நேமு, ஸோ நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் போட்டுருங்க, உங்கள் ஏஜ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, நீங்கள் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக, ஸோ இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒர்க்கிங் டைம், ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 9:30 6:30 ஷிஃப்ட் பண்ணுறேன், இல்லைனா 12 9 o'clock பண்ணுறேன் அப்படின்னா 2 ஷிஃப்ட்டில் எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக என்ன பண்ணணும்னா உங்களோட சிஸ்டம், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மினிமம் 20 MB ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? ஸோ சிஸ்டம் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நிறைய சாம்பிள்ஸ் அனுப்புவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கால்ஸ்லாம் கூட இன்டர்நெட் இருந்தால் தான் கால்ஸ் போகும். ஸோ அதனால் வந்து இன்டர்நெட் மஸ்ட்டுங்க, அது 20 MB ஸ்பீடு இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல லேண்ட் கனெக்ஷனும் போட்டுக்குங்க. ஸோ அப்போ பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஸ்பீடு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா டெஸ்க்டாப், ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ அது 2 இருக்கணும். ஒரு வேளை உங்களோட சிஸ்டம் லேப்டாப் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியன் ஜாயினராக இருக்கணும். ஸோ இப்போ வந்து 10 வேகன்சி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 10 வேகன்சி முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் மந்த் பண்ணுமோ அப்படின்றது சொல்ல முடியாது, அது அப்போதைய டிசிஷன் தான். ஸோ இப்போதைக்கு 10 வேகன்சி இருக்குங்க. ஸோ இமிடியேட் வேகன்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பார்த்துக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சிவி, அதாவது ரெஸ்யூமே. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மெசேஜ் ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு அபவுட்டஸ் கொடுத்துருங்க சிம்பிளாக. ஸோ இந்த ஃபைல் அப்லோட் பண்ணும்போது 2 MB கீழே இருக்கணும். ரொம்ப கம்மியான கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பெருசாக பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆகாது, அப்புறம் லோட் ஆகலை, சப்மிட் ஆகலாம், அந்த இஷ்யூ வரும். ஸோ இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சப்மிட் ஆகலை எரர் அடிக்குன்னா திரும்ப ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அப்ளை பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள்ஸு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் வரல அப்படின்னா இந்த இமெயில் மூலமாக நீங்கள் அப்டேட் கேளுங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. தேங்க்யூ.